ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஒருத்தர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனன்யா வந்திருக்காங்க. அனன்யா வந்து பயங்கரமா ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றது இந்த வீடியோல நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சோடனே ஒருத்தர் உள்ள வருவாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இந்த வாரம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆரம்பிச்ச உடனேயே காலையில எழுந்துச்சு மாயா அர்ச்சனா இருக்க பெட்ல வந்து படுக்கிறாங்க. படுத்த உடனே அர்ச்சனா ஷாக்கா இங்க பாருங்க அனன்யா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்றாங்க. அங்க சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த ஷாட்டே வந்து விஷ்ணுவும் அனன்யாவும் பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு வந்து கேட்கிறாரு அனன்யா கிட்ட ஆல் குட் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும், ஆல் குட் வெளியில எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அனன்யா உடனே என்ன சொல்றாங்கன்னா ஆல் குட், டோன்ட் வரி, எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயவர்மா வராரு. விஜயவர்மா வந்து என்ன சொல்றாருன்னா அப்படின்னு, ஐயோ நான் எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் போல இருக்குதே, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கே, அதனால எதுவுமே கேட்கவே முடியாதே அப்படின்னு அனன்யா பார்த்து சொல்றாரு. உடனே அனன்யா சொல்றாங்க, இல்லை நீங்க கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ஆன்சர் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்ககிட்டே பேசியிருக்கிறத பார்த்தது, அதாவது அர்ச்சனா மாயா இவங்ககிட்டயே வந்து அனன்யா பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்க தான் குட்டு போல, நம்ம தான் ஒஸ்ட் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மணி என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி, குரூப் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எது எது எங்க போய் சேருமோ அது அது அங்கங்கே தான் போய் சேரும், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு. ஆமாப்பா மணி, நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் புலி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ, அந்த மாதிரி தான் வந்து அவங்க எல்லாரும் குரூப் கூட போய் சேருவாங்க. இவங்க ஏதோ குரூப்பே சேராத மாதிரி, இவர் ஆரம்பத்துலேருந்தே குரூப்பில் தான் இருந்துட்டு இருந்தார் ரவீனா கூட. இப்போ இவர் சொல்கிறாரு குரூப் யார் யார் கூட போய் யார் யார் சேரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணு ஏன் தான் இப்படி வந்து ரொம்ப கேம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கேம், என் கூட பேசலையா நான் ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நான் இதை பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு சொல்லிட்டு கேமை பற்றி இவ்வளோ யோசிச்சு கண்டிப்பாக ஒரு கேமை லூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் அனன்யா வந்திருக்காங்க. அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ள வரதா போறாங்க. அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணிக்கு என்னன்னா இதுதான் டீசர், அனன்யா தான் வந்திருக்காங்க, இன்னும் மெயின் புள்ளி கேங்கே இருக்கு. அந்த கேங்லாம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது ஒண்ணுமே புரியலையே. மணியெல்லாம் வச்சு செய்வாங்களே, இன்னும் ஜோவிகா வருவாங்க, பூர்ணிமா வருவாங்க, அக்ஷயா வருவாங்க, எல்லாருமே இன்னும் ஒரு பெரிய கேங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிக்சன் வருவான். இவங்களாம் வந்தால் எப்படி தாங்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து புள்ளி கேங்குன்றது எவ்வளோ பெரிய கேங்காக இருந்துச்சு அப்படின்றது ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அவங்கள திரும்ப வந்து ஒரு டீம் அப் ஆனால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த டீம். அந்த டீம் முன்னாடி இவங்க என்னதான் பண்ணாலும் ஒன்றுமே நிற்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒருத்தர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை கேங்குக்காக வெயிட் பண்ணுறீங்களா, டீமுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, எந்த டீமுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.